இந்த ரேகை வந்து இருதய ரேகைன்னு சொல்கிறாங்க. இருதயம் அப்படின்னா வந்து ஹார்ட் அப்படின்னா உள்ளம்னு வச்சுக்கலாம். உடனே என்ன செய்யணும், உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், ஹார்ட்டில் ஓட்ட விழுகும், ஹார்ட்டில் ஆப்ரேஷன், இதுக்கு சம்மந்தம் இல்லை. இருதயம் மனோதிடம் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த லைன் அப்படியே சூப்பராக அழகாக இங்கே ஆரம்பிச்சு என்னன்னா இந்த இந்த விரலுக்கு கீழே போய் அழகாக அப்படி கோடு போட்டு அப்படி தள்ளி விட்ட மாதிரி முடிஞ்சிடணும். அது பள்ளமாக போய் விழுகலாம், எங்கேயாச்சும் பண்ணிக்கலாம். இது வந்து இருந்தாலே கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள். இதில் பிரேக்கு அடிச்சல் உடச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டிடியூட் இல்லை, விடாப்பிடியாக எதையாச்சும் ஒன்று போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் அடுத்தவங்களேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த விரல் வந்து சனி விரல். இதுக்கு நேராக கீழே இங்கேருந்து ஆரம்பித்து அந்த சனி விரலை நோக்கி ஒரு ரேகை ஓடும். அது வந்து விதி ரேகைன்னு சொல்கிறாங்க. கர்மா ரேகை, சனி ரேகை, தனரேகைன்னு சொல்கிறதுலாம் இந்த ரேகை தான். அப்போ ஒருத்தனுக்கு இந்த ரேகை இங்கேருந்து ஆரம்பிச்சு கீழேருந்து ஆரம்பித்து நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக வருமானத்தோடு போயிடும். நிறைய பேருக்கு அது இல்லாமே இருக்கும். சரிங்களா, நிறைய பேருக்கு பாதியில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் எங்கேயாச்சும் வர்றதுக்காங்க. இந்த மாதிரி ரேகைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலேறி வந்துடுவாங்க. இந்த ரேகை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை கோக்குமாக்காக இருக்கிறவங்களுக்கு, அடிபட்டு இருக்கவங்களுக்கு, விட்டுவிட்டாக ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் தொழில் இல்லை. ஒருத்தருக்கு இங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அவர் பிறக்கிறப்பே ஜாலியாக இருப்பார், எங்கேயாச்சும் போனால் தலைவனாகவே போயிடுவார், அப்படியே ஜாலியாகவே லைஃப் போயிடும்னு சொல்ல வேண்டியதான்.